எஸ்பி அறக்கட்டளை உங்களை இனிதே வரவேற்கிறது. நம்முடைய நாடு 3 வகையான பிரிவுகளாக நம்முடைய அரசியல் அமைப்பு அமைந்துள்ளது. அதில் நீதித்துறை, கோர்ட் சம்பந்தப்பட்ட நிர்வாகம் ஒரு நீதித்துறை. இது நம்முடைய அரசியல் அமைப்பு மிக சரியாக அந்த சட்டப்படி போயிட்டுருக்கா அப்படிங்கிறது நாட்டையே கண்காணிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் படைத்த ஒரு துறை. அதை அடுத்து நிர்வாகத்துறை பார்த்துட்டிங்கன்னா நம்ம கலெக்டர் ஆஃபீஸு, இந்த மாதிரி ஆளுநருக்கு கீழே வரக்கூடிய சம்பளம் வாங்கி கொண்டு பணிபுரியும் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவங்க இருக்கிறது நிர்வாகத்துறை. அதை அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய சட்டமன்றத்துறை அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 துறைகளும் சேர்ந்து தான் நம்முடைய நாடு. இதில் நீதித்துறை அது தனியாக விட்டுருங்க. நம்மளுக்கும் சரி, வழக்குகளுக்கும் சரி, அதாவது அரசாங்கம் சம்மந்தப்பட்டது மற்ற எதுவாக இருந்ததுனாலும் வழக்குகள் சம்மந்தப்பட்டது அது சுயாதீனம் உள்ளது, அது தனியாக போயிடுது. பொதுமக்களினுடைய தொடர்புக்கு நேரடியாக ஒரு நல்லது கெட்டது எதுவாக இருந்ததுனாலும் நிர்வாகத்துறை தான். அதில் பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, போக்குவரத்து, இது எல்லாமே இதில் தான் அடங்கும். இது இந்திய நாட்டுக்கும் சரி, தமிழ்நாட்டுக்கும் சரி, இது எல்லாத்துக்குமே தாசில்தார் அலுவலகம், கலெக்டர் ஆஃபீஸு, அதில் எல்லாம் என்னென்ன பிரிவுகள் இருக்குதோ எல்லாமே அதில் தான் அடங்கும். இதில் மக்களுக்கு உண்டான ஒரு நல்லது கெட்டது இதுதான் வேணும், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நிர்வாகத்தை சட்டப்படியாக அமைத்து ஏற்கனவே அமைத்திருக்கிறது சரியாக இருந்ததுனாலும் சரி, இல்லைன்னா அது சட்டப்படி அதை மிக சரியாக அமைத்து நம்மளுக்கு மக்களுக்கு என்ன தேவையோ அதை கொண்டு வருவது நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய சட்டமன்றத்துறை. இதில் பார்த்திங்கன்னா நாம் யாரை தேர்ந்தெடுக்கிறோமோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் இந்த நிர்வாகத்துறை கேட்கும். அது இப்போ நிர்வாகத்துறையில் நம்மளுக்கு எந்த ஒரு நல்லதோ கெட்டதோ கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு பார்க்கும்போது என்ன கிடைக்கல, எதனால் கிடைக்கல, நம்மளுக்கு அங்கே கஷ்டமாக இருக்கா, ஒரு மனுக்கள் கொடுத்து நம்மளுக்கு எளிமையாக கிடைக்கலையா, அல்லது என் காலதாமதம் ஏற்படுதா, இல்லை சுத்தமாகவே நம்ம கவனிக்கப்படவில்லையா, ஒரு மக்களுக்கு உண்டான அரசு தரப்பிலிருந்து மக்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு சேவையும் கிடைக்கலையா, இல்லை மிக சிறப்பாக கிடைக்குதா, இல்லை கிடைப்பதற்கு ஏதாவது நம்மளுக்கு நம்ம எவ்வளவு செலவு செய்ய வேண்டியது இருக்கா, இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம எங்கே நிற்கிறோமோ அது நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய